இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலும் கூட மத்தேயு சுவிசேஷம் 10:31 ஆகையால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இது மிக குறிப்பாக ஊழியக்காரனுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தனது சீஷர்களை அனுப்பும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் அவர் சொல்கிறாரு, ஓநாய்களுக்குள்ள ஆடுகள் அனுப்புகிறேங்கிறாரு. அப்படின்னா உபத்திரம் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். ஆனால் உபத்திரம் இருக்குங்கிறது இயேசுவுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற ஒரு விஷயத்தை ஊழியக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உபத்திரம் இல்லாமல் ஊழியம் கிடையாது. சரியா? ஆக இந்த உபத்திரவத்தின் வழியாக தான் நம்ம கடந்து செல்ல வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட சொல்கிறார், அநேக உபத்திரத்தின் வழியாக நம்ம செல்லணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி அந்த உபத்திரவத்துக்குள்ளே போகும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கிறிஸ்து தெரிஞ்சு தான் சொல்கிறார், தெரியாமலாம் ஒன்றும் சொல்லலை. கிறிஸ்து அறிந்திருக்கிறார். இப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எல்லாம் அவருக்கு தெரியாமல் அவருடைய சர்வேகாதிபத்தியத்தினுடைய எல்லைக்குள்ளாக தான் எல்லாம் நடக்குது. ஏன்னா அவர் தான் படைத்தவர், அவர் தான் பராமரிக்கிறவர், அவர் தான் ஆளுகிறவர். ஆக விசுவாசி ஊழியக்காரனும் சரியான நிலையில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, தேவனுடைய பராமரிப்பு. அவர் நம்மை காண்கிறார், அறிகிறார், அக்கறை கொள்கிறார். பூமியில் உள்ள அனைத்து நிகழ்வுகளையும் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் மேற்பார்வை செய்கிறார். எல்லாத்தையும் சூப்பர்வைஷன், அண்டர் ஹிஸ் சூப்பர்வைஷன் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அநேக அடைக்கலான் குருவிகளை அவர் என்ன செய்கிறார், நான் பார்க்குறான்னு சொல்கிறார். அதாவது 29ஆம் வசனத்தில், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையில் விழாது அப்படிங்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன அடைக்கலான் குருவியை கூட அவர் பார்க்குறார். அதை ஆண்டவர் மறக்கிறது இல்லை. அப்படின்னா நம்ம எவ்வளோ ப்ரிஷியஸ் அவருடைய பார்வையில்ங்கிறத புரிஞ்சுக்கணும். 2வது தேவனுடைய ஞானம். இந்த உலகத்தில் நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு சிறிய காரியத்தையும், சிறிய நிகழ்வுகளையும் நுணுக்கமாக அறிகிறார். அதுதான் அவர் சொல்கிறாரு 30ஆம் வசனத்தில், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். பயப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஆண்டவர் எல்லாம் அறிஞ்சவர். ட்ரஸ்ட் இன் ஹிம். அவளை சார்ந்து கொள்ளுங்க. எவ்வளோ பெரிய ஆண்டவர், என்னுடைய நுணுக்கமான ஒவ்வொரு காரியத்தையும் அறிஞ்சிருக்கிறார். அடுத்தது காட்ஸ் பவர், கடவுளுடைய வல்லமை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்து உபத்திரவங்களையும் அடக்க வல்லவர். அவர் அதை நமது நன்மைக்கு எதுவாக பயன்படுத்துகிறார். ஆகவே விசுவாசி பயப்படணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் ரூல் பண்ண முடியும். மிக மோசமான ஒரு சூழ்நிலை, கடவுள் ஆளுகிறார். அதை அவர் அதை மாற்றி போட முடியும். கடவுளை சார்ந்து கொள்ளுங்க. அடுத்தது கடவுளுடைய அன்பும் பராமரிப்பும் பார்க்கும் பொழுது, அக்கறையும் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு விசுவாசியும் உபத்திரவப்படும் பொழுது ஒவ்வொரு சிறிய பாடுகளையும், காயங்களையும், வேதனைகளையும் கடவுள் காண்கிறாராக. பயப்படணும்னு அவசியம் இல்லை. நீ கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 5:7 சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் சொல்கிறார். பிலிப்பியரில் சொல்லும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடவுள் எல்லாம் அறிஞ்சவர். அடுத்தது கடவுள் பர்பஸ் வச்சிருக்கார், நோக்கம் இருக்குது. விசுவாசியுடைய நமது பலவீனங்களை குறித்து நம்ம பயப்பட அவசியம் இல்லை. தேவன் அனைத்தையும் நமது நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். அவருடைய நோக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதனால தான் வேதம் சொல்லுது, ரோமர் 8:29-28 சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது என்று சொல்கிறார். ஆக ஊழியம் செய்யும் பொழுது ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பயப்படாத. அடைக்கலான் குருவியை பற்றி தெரியும், தலையில் இருக்கிற மயிறு கீழே விழுவதும் தெரியும். அவை என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நுணுக்கமான காரியங்களும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். நான் விசுவாசியாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய ஆளுகை கீழே தான் இருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, இந்த முழு உலகமும் அவருடைய ஆளுகையின் கீழாக தான் இருக்குது. அவர் எல்லாவற்றையும் மாற்றி போட முடியும். நான் என்ன கற்றுக்கொள்ள அந்த காலை நேரத்தில் எப்பொழுதும் நான் அவரை சார்ந்து கொள்ளணும். அவர் விட்டுறக்கூடாது. எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்தில் நான் சொல்லணும். அவரிடத்தில் நெருக்கமான உறவு இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளோ நெருக்கமான உறவை தனது சிலுவை மரணத்தின் மூலமாக நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். நம்ம கடவுளை அணுகணும்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அணுக முடியும். நம்மளுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சொல்லி மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆம்.